நாங்க ஆஃபீஸுக்கு புதுசா அந்த டிவி வாங்கியிருந்தோம். ஓகேங்களா? டிவில எந்த ப்ராப்ளமும் இல்ல. டிவி சூப்பரா இருக்கு. பட் இந்த ரிமோட்ல எந்த ஒரு பல்ப் எதுவுமே இல்ல. யூசுவலா ரிமோட்ல இந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்கும் பாத்தீங்களா? இது வழியா தான் அந்த சிக்னல் எமிட் ஆகும். பட் இந்த மாதிரி ரிமோட்ல ஏன் இந்த மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் இல்லைன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத் சிக்னலை எமிட் பண்ணுது. இந்த ரிமோட் இன்ஃப்ராரெட் அப்படின்ற ஒரு சிக்னல் எமிட் பண்ணுது. ஸோ ரொம்ப சிம்பிள். ப்ளூடூத்துக்குலாம் தேவைப்படலை போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஏன் இந்த ப்ளூடூத் சொல்ற சிக்னல் வந்து மைக்ரோவேவ் அப்படின்றது தான் வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஃபேன்சி நேம் தான் ப்ளூடூத். ஓகேங்களா? இன்னும் இன்ஃப்ராரெட் வந்து இன்ஃப்ராரெட் தான். அந்த வேவ் பேரு இன்ஃப்ராரெட் தான். ஆனா இந்த ரெண்டு வேவும், அதாவது மைக்ரோவேவ் அண்ட் இன்ஃப்ராரெட், இது ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் வேவ்ஸ் தான். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் நம்ம சொல்லுவோம். பட் ஏன் ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம்னா, இது எமிட் பண்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. இது எமிட் பண்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிகம். ஃப்ரீக்வன்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். மேங்கோ ஜூஸை நம்ம ரொம்ப தண்ணியா போட்டா அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி. அதே மேங்கோ ஜூஸ் நல்லா திக்கா போட்டோம்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இதுல அந்த வேவ் உருவாகுறது கம்மியா இருக்கும், இல்ல அந்த வேவ் உருவாகுறது நிறைய இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. பட் இருந்தாலும் ரெண்டும் எமிட் பண்றது ஒரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஸோ இப்பதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே. அப்ப ஏன் இதுக்கு அந்த பல்பு தேவையில்லை? திரும்பி அந்த மேங்கோ ஜூஸ்க்கே போகும். திக்னஸ் ரொம்ப கம்மியா இருந்தா அது ஈஸியா ஃபில்டர் வழியா பூந்து போயிடும். ஓகேங்களா? சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாவே பூந்து போயிடும் தண்ணியா இருந்தா. பட் அதுவே ரொம்ப திக்கான ஒரு ஜூஸ் இருந்தா ஃபில்டர் பண்ற கஷ்டமா இருக்கும்ல. சொதன்னு மாட்டிக்கும் இடத்துல. அதே கான்செப்ட் தான். ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிற வேவ்ஸ் வந்து எது வழியாவும் பாஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும் அவசியமே இல்லை. ஒரு ஒரு வால் வழியாவோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் வழியாவோ ஈஸியா பாஸ் ஆயிடும். பட் இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஓப்பனிங் வேணும் த்ரூவா அது வந்து கனெக்ட் பண்றதுக்கு. அப்பதான் அதால வந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரெண்டுமே யூஸ் பண்ற வேவ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமன் பினாமினா தான். என்ன வித்தியாசம்னா, இட் ஹாஸ் அ ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வச்ச பேர் தான் மைக்ரோவேவ், ஏகேஏ ப்ளூடூத். இதுக்கு வந்து இன்ஃப்ராரெட் வேவ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பிளேஷன்ஸ்க்கு நம்ம ஈன சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவி நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் அஃபிலியேட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா டிவி நினைக்கிறீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.